ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தை தான் பார்க்க போகிறோம். வாங்க நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து பொம்மை பிளானட் அந்த அழகாக துளிர் விடுது. வாங்க நம்ம அடுத்த பிளானட்டை பார்க்கலாம். இது வந்து 7 days ரோஜா. நம்ம வந்து முட்டைத்தோடும் பழத்தொலியும் போட்டோன்னே நமக்கு நிறைய மொட்டு கிடைக்கிது. இது வந்து செவ்வந்தி, வெள்ளை செவ்வந்தி. இதை வந்து நான் ஏன் இந்த இடத்துல வச்சுருக்கேன்னா, நமக்கு வந்து வெயிலில் வச்சா செவ்வந்தி எப்போதுமே வராது. இது வந்து கத்திரிக்காய், அழகான கத்திரிக்காய் காய்ஸ். இது நல்லா நாங்கள் நிறைய அறுவடை பண்ணிட்டோம். இப்போ எதுவுமே இல்லை, சரி வளரட்டும்னு வச்சுருக்கோம். இது வந்து நம்ம பன்னீர் ரோஜாவில் வேறு ஒரு டார்க் பிங்க் கலர். இப்போ என்ன பார்த்திங்கன்னா நிறைய தழுவு வருது, உங்களுக்கு தெரியுதா? நிறைய தழுவு வருது. இது வந்து பன்னீர் ரோஜா. இது வந்து பிங்க் கலர். இதில் வந்து மொட்டு இருக்குது, இன்னும் பூக்கலை. ஆல்ரெடி பூத்துருச்சு, இப்போ சீசன் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அதனால் நிறைய பூக்கிறதுக்காண்டி மொட்டு இருக்குது. இது செம்பருத்தி. காலையில் ஒன்று பூத்துச்சு, கலரை காமிக்கிறதுக்காண்டி எங்கள் பாட்டிக்கிட்ட பறித்து கொடுத்தோம். இதுதான் நம்ம அங்கே வச்சுருந்தோம்ல, அந்த செவ்வந்தியோட மெயின் செடி. இதில் நிறைய குட்டி குட்டி பூவாக இருக்குது. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த பூ தெரியுதா? இதுதான் செவ்வந்தி, வெள்ளை செவ்வந்தி. கொஞ்சம் செடி ஒரு மாதிரி ட்ரை ஆகுது. நாங்கள் இதுக்கு ஒரு உரம் கொடுக்குறோம், அதை உங்களுக்கு வேறு வீடியோவில் போட்டு காமிக்கிறேன். அடுத்த இதுதான் கத்திரிக்காய் செடி. கத்திரிக்காய் செடி நாங்கள் ஒரு ரோ ஃபுல்லாக கத்திரிக்காய் செடி தான் வச்சுருக்கோம். இதெல்லாம் ஃபுல்லாக கத்திரிக்காய் தான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், இந்த கத்திரிக்காய் வந்து இது முடிஞ்சிடுச்சு, அறுவடை நிறைய பண்ணிட்டோம். இனி ஜூனில் நாங்கள் விதை போடுறதுக்காக பழுக்க விட்டுருக்கோம். இது பழுக்க விட்டுருக்கோம், ஏன்னா நாங்கள் திம்போம். இது வந்து கம்பம் ஏதோ ஒரு செடி நாங்கள், ஆனால் இது கிரேந்திம்போ. நாங்கள் இன்னொருத்தவங்க வந்து வேறு மாதிரி சொல்லுவாங்க, எனக்கு கரெக்டாக தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறமா இதுவும் வெள்ளை செவ்வந்தி தான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லாயிருக்கும். எல்லாமே பதிவு வச்சுருக்கோம், இதிலும் பதிவு தான் வச்சுருக்கோம். இது வந்து நாங்கள் வந்து மண்டைக்காடு போனப்போ வாங்கிட்டு வந்த ரோஜா. அழகாக பூ நிறைய அழகாக இருந்துச்சு. நாங்கள் வாங்கி கட் பண்ணோம், வேறு மொட்டு இல்லையா, தழுவுன்னா வருது. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதுதான். அப்புறம் இதுவும் மண்டைக்காட்டிலேருந்து தான் வாங்கிட்டு வந்தோம். நான் இது நிறைய பூ பறித்து வச்சுட்டேன். இப்போ ஒரு மொட்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன், அது பூத்துருக்கு லைட்டாக. இது வந்து மஞ்சள் ரோஸ். இது வந்து நாங்கள் வாங்கினோம், 40 ரூபாய்க்கு கவரில் கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு பூக்காத நினச்சோம், நல்லா அழகாக பூத்து இப்போ தழுவு வருது ஃப்ரெண்ட்ஸ். இதான் நம்ம மாடி தோட்டத்தோட ஹைலைட். இதுதான் நம்ம வாழை மரம். ஃபஸ்ட் டைம் நாங்கள் ஒரு வாழை வச்சோம், அது வந்து வரவே இல்லை. இது நல்லா தழுத்து வருது. சரியா ஃப்ரெண்ட்ஸ்? கார்ன் வந்து நேற்று தான் ஒன்று அறுவடை பண்ணோம், அதை நான் வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன், மறந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், மன்னிச்சுக்கோங்க. இதுவும் கார்ன் தான். இது பப்பாளி. இப்போதைக்கு பப்பாளி இதில் வச்சுருக்கோம். அதுக்கப்புறமா நம்ம வாழைக்கு வச்சுருக்கோம்ல அந்த க்ரோபேக், அதே மாதிரி இதுக்கும் க்ரோபேக் வைக்கணும். இதுவும் கத்திரிக்காய் செடி. என்ன பாருங்கள், பிஞ்சு கத்திரிக்காய்லாம் நிறைய இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிஞ்சு கத்திரிக்காய், இன்னும் ஒரு பிஞ்சு கத்திரிக்காய், நிறைய பிஞ்சு கத்திரிக்காய். இது என்ன பிஞ்சியாக தான் இருக்குது, ஆனால் பெருசாக வந்துடும். இதுலேருந்து நாங்கள் பெருசாக நிறைய பறிச்சிட்டோம். என்ன பார்த்தீங்களா, கத்திரிக்காய் ஒழிஞ்சு நிறைய இருக்குது. ஃபுல்லாக கத்திரிக்காய் தான் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு சமையலுக்கு தேவைக்கு வந்து கத்திரிக்காய் வச்சுருக்கோம். வெண்டைக்காய் நிறைய அறுவடை பண்ணிட்டோம், பூச்சி வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இது ஃபுல்லாகவே வெண்டைக்காய் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பிச்சி செடி. பிச்சி செடியில் வந்து நம்ம அது ஏன்னு தெரில, ஒரு மாதிரி காஞ்சி போகுது. இதுக்கு ஏதாவது உரம் இருந்தால் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பூ அவ்வளோவா வரல, கொஞ்சமாக தான் ஃப்ரெண்ட்ஸ் வருது. வாங்க நான் உங்களுக்கு அடுத்த புதினாவை காமிக்கிறேன். இதுதான் புதினா. நாங்கள் வந்து இதை கொஞ்சம் டப்பாவில் வச்சுருக்கோம். நமக்கு தேவைப்பட்டுச்சுன்னா பிரியாணிக்கோ இல்லை ஏதாவது சமையலுக்கு பிரியாணிக்கு தான் அதிகமாக போடுவாங்க. பிரியாணிக்காக இல்லை ஏதாவது ஜூஸ், புதினா ஜூஸ் போடுறதுக்காக நாங்கள் இது வச்சுருக்கோம். அதுக்கப்புறமா நாங்கள் வந்து இந்த டேபிள் ரோஸ். இது கலர் கலராக இருக்கும். இது நீங்கள் வந்து ரொம்ப பாதுகாத்து வளர்க்கணுன்னு அவசியமே இல்லை, எங்கே நட்டு வச்சாலும் அழகாக வளர்ந்துடும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த நம்ம மாடி தோட்ட வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். பாய்.